கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனையிலே ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை அவருடைய சித்தத்தின்படி, ஆண்டுடைய சித்தத்தின்படி கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியம் பெற்ற ஜனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆகையால் தான் பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும். ஆவி, ஆத்துமா, சரீரம், எண்ணங்கள், பிரைஸ் தி லார்ட், பொருளாதாரம், ஆவிக்குரிய காரியம் எல்லாவற்றிலும் ஒரு சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவதற்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்பட்ட ஒரு வேத வாக்கியம் இது. கொரிந்து சபைகளுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற காரியம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறதா. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ரட்சிப்பு என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவன் பலனாக விளங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு பலன் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் தான் சிலுவையை நோக்கி பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மையான காரியங்கள், இந்த உலகத்துக்காக உலக இரட்சகர் அவர். இயேசுவை போல யாருமே கிடையாது. எத்தனையோ பெயர்களை கொண்டு வந்து வைத்தாலும் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு முன்மாதிரியான, அதாவது மனித குலத்திற்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய, மனித குலத்திற்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய, மனித குலத்திற்கு ஒரு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் என்ற காரியத்தை சொல்லிக் கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் கோடாகோடி தெய்வங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை போல யாருமே கிடையாது. அவரிடத்தில் உண்மை இருந்தது, நீதி இருந்தது, சத்தியம் இருந்தது, எல்லாமே இருந்தது அவர்கிட்ட. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்கள். ஆகையால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம், ஆண்டவர் நமக்கு சிலுவையின் மூலமாக கற்றுக் கொடுத்த பாடங்கள் அநேகம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக நமக்கு சொன்ன, வாழ்ந்த நாட்களிலே நமக்கு செய்த உபதேசங்கள் வேறு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வார்த்தைகள் வேறு. இது எல்லாம் எதற்கு சொன்னார் என்றால், நம் மனித குலத்திற்கு அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அவரை போல மாற வேண்டும் என்பதற்காகத்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரை போல மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த திருவிருந்தின் மூலமாக அவருடைய சரீரமாகவும் அவருடைய இரத்தமாகவும் நம்மை மாற்றும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நம்மை பரிசுத்தமாக மாற்றுகிறார். ஏனென்று சொன்னால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நம்மை பரிசுத்தப்படுத்த பாவியாகிய நம்மை அழைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி இந்த பூமியில ஏற்படுகிற உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை காப்பாற்றி அந்த பரம ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் தான் உலகத்தில் மற்றவளை காட்டிலும் நமக்கு ஒரு பிரிவிலேஜ் உண்டு, நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு.
ஏதோ பிறக்கிறோம், வாழ்கிறோம், மரித்தோம் என்று இல்லாதபடி நம்மை சரியான விதத்தில் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறார். தேவ பலனையே நமக்கு கொடுக்கிறார். அவருக்குள் நடப்பிக்கிற காரியங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் நடப்பிக்கிற காரியங்கள், அவர் வாழ்ந்த நாட்கள் 33 வருஷம், அந்த 3 வருஷம் கடைசியாக பிதாவுடைய சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட். அந்த 3 வருஷத்தில் அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் அது விவரிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் பொழுது, அவருடைய உபதேசத்தை கேட்டு நடக்கும் பொழுது, அதே பலனை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். அவருக்குள் இருந்த அந்த வல்லமை தம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறாராம். ஆகையால் தான் பேதுரு அவர் நடந்து போகும்பொழுது கூட அவர் நிழல் பட்டு சொஸ்தமானார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஏனால் என்னை விட நீங்கள் அதிகமாக செய்வீர்கள் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னது, என்னை விட நீங்கள் அதிகமாக செய்வீர்கள். 9ஆம் வசனத்தில் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாவதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எதற்கு நம்மை அழைத்திருக்கிறார்? உலகத்தோடு ஐக்கியப்படுவதற்கு அல்ல, உலகத்தோடு ஒத்து வாழ்வதற்கு அல்ல, உலகத்துக்கு காரியங்களோடு நடப்பதற்கு அல்ல, அவரோடு ஐக்கியப்படும்படி. ஐக்கியன்றது ரொம்ப முக்கியம். ஃபெலோஷிப். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது யாரிடத்தில் நட்பாக இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ உலகம் பயங்கரமான காரியம், உலகம் மோசமான காரியம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற நட்பு இருக்கிறதுல, அந்த ஐக்கியம் இருக்கிறதுல, அது கடைசி வரல நம்ம நடத்துமா. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ இடுக்கண்கள், எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நின்று நம்மை காப்பாற்றி அவரோடு இருக்கிற ஐக்கியமாக இருக்கும்படி நம்மை கரம் பிடித்து நடத்துகிறாரே, அதை விட சால சிறந்தது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் வேதம் சொல்வது, ஒருவர் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஐக்கியம், அவருடைய ஐக்கியம் ரொம்ப சால சிறந்தது. அதனால தான் ஆண்டவர் நம்மளை சிநேகிதன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நண்பா, சிநேகிதா என்று சொல்லது காரணம் என்ன? நம்மோடு அவ்வளோ ஒரு ஐக்கியமாக இருக்கிறார். உலக நட்பு வேற. உலக நட்பு காலம் முடிஞ்சு போயிடும், அப்படியே போயிட்டே இருக்கும், ஒவ்வொரு காரியம் முடிஞ்சு போகும். ஆனால் நித்திய காலமாக வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை சரியாக வைத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறோமோ, ஆண்டவரை எவ்வளோ அதிகமாக நாம் தேடுகிறோமோ, அதுபோல தான் அதை வைத்து தான் தேவன் நம்மிடத்தில் இருக்க ஐக்கியத்தை கண்டுபிடிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தில் அவரை நாம் பின்பற்றும் பொழுது அவர்தான் நமக்கு, இயேசுதான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாராம். இயேசுதான் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறாராம். இயேசுதான் நம்மை பரிசுத்தமாய் வாழும்படியாக கிருபை பாராட்டுகிறாராம். இயேசுதான் நம்மை மீட்டெடுக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். சிங்கத்தின் வாயிலிருந்து. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலை வாழ்ந்தாலும் இந்த ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்டும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போவதற்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற, காப்பாற்றப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் ஒன்றும் கவலைப்படாதிருங்கள். 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்.
அவர் யூதருக்கு இடர்களாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் பவுல் சொல்றாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இந்த உலகத்தில் யாரும் அப்படி இயேசுவை போல யாரும் மனித குலத்திற்காக வாழவே இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய அன்பு நமக்கு செய்த நன்மை தான் அவரை நாம் பின்பற்றக்கூடிய அளவுக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இருக்கிறது என்றதால விட்டு விடுகிறோமா? பிரச்சனை இருக்கிறது என்றால் விட்டு விடுகிறோமா? இல்லை, அவருடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சபை ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்க சீர்கட்டு போயிடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆலோசனை முக்கியம், சபை ஐக்கியம் முக்கியம், ஆராதனை முக்கியம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த வார்த்தை உனக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை மாற்றும். வார்த்தையால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏனால் சொல்லப்படுகிற வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வல்லமை குறித்து. பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமான வார்த்தை அல்ல, இது ஜீவனுள்ள வார்த்தை. நம்ம ஜீவன் கொடுக்கிற வார்த்தை, நமக்கு வாழ்க்கையை கொடுக்கிற வார்த்தை, நம்மை நித்திய காலமாக வாழக்கூடிய தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் விசுவாசிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை மாத்திரம் விடவே கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் வேதம் சொல்கிறது 27 வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவரை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவரை தெரிந்து கொண்டார், உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவைகளையும், ஹல்லேலூயா, பைத்தியக்காரர்களையும், ஆண்டவர் பலவீனமானவர்களையும் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி கரம் பிடித்து வழி நடத்துகிறார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ரோமர் 14ஆம் அதிகாரம் 16-17 என்ன சொல்கிறது? உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கூடாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்களை தூஷிக்கப்பட இடம் கூடாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். தூஷிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், அதற்கு இடம் கூடாதிருங்கள். யார் காரணம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. உங்களை எதற்காக ஆண்டவர் உங்களோடு ஐக்கியப்படுகிறார்? எதற்காக இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. பரலோகம் அப்படியாப்பட்ட ஒரு இடம், அப்படியாப்பட்ட இடத்திற்கு உங்களை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட சூழ்நிலைக்கு உங்களை தகுதிப்படுத்துகிறார். உலகத்தில் எத்தனையோ எக்ஸாம் இருக்கு, பதவி உயர்வு இருக்கு, படித்தா பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் போகலாம், எல்லாம் போகலாம், அரசியல் பெரிய பதவிக்கு போகலாம், உலக பிரகாரமாக ஒன்று இல்லாமல்லாம் பெரிய ஆளாக இருக்கலாம், காட்டலாம், அனுபவிக்கலாம் அந்த உலகத்தில். ஆனால் அவை எல்லாம் தகுதியாக இருக்குமா என்று சொன்னால் அதெல்லாம் தகுதி அல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா தகுதி என்பது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அப்ப அந்த பரலோக ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கா? நீதி இருக்கு, சமாதானம் இருக்கு, ஆவியில் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்குது. இன்றைய பேர்பட்ட சூழ்நிலையை நாம் கடந்து போனாலும் சந்தோஷமா நம்மளை கர்த்தர் அழைச்சிட்டு போறாரு, ஆண்டவர் நடத்துறாரு. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். உபத்திரவம் இருக்கத்தான் செய்கிறது, உபத்திரவம் சொல்ல முடியாத உபத்திரவம், பொல்லாதவர்கள் மத்தியிலே நாம் வாழ்கிறோம், மனசாட்சி இல்லாத மக்கள் மத்தியிலே வாழ்கிறோம்.
ஆனாலும் பரிசுத்த ஆவியின் உண்டாகும் சந்தோஷத்தினால் நாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஏனென்றால் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்வது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கிறிஸ்துவத்தை அழிக்கும்படியாக எவ்வளோ பேர் தோன்றினாங்க இந்த உலகத்தில், அவர்கள் தான் அழிந்து போனார்களே தவிர கிறிஸ்துவம் ஒரு நாளும் அழிந்து போவதே இல்லை. கிறிஸ்துவம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை அறிகிறவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் சமுதாயத்திலே. ஏனென்றால் அவருடைய அன்பு, பிரைஸ் தி லார்ட், தேவன் மனித குலத்தின் மீது வைத்த அன்பு, ரட்சிப்பு, நீதி, பாவ மன்னிப்பு, ஞானம், நம்மை மீட்டெடுத்தாரே நம்முடைய ஜனங்கள் மத்தியில். ஹல்லேலூயா. எந்த ஜாதியாக இருந்தாலும் என்ன, எந்த குலமாக இருந்தாலும் என்ன, எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்தாரே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் யார் என்று எனக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் ஒன்றாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். வானம் பூமி எல்லாம் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்று சொன்னார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அதினதின் காலத்தில் தேவன் நேர்த்தியான காரியங்களை செய்து முடித்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். என்று சொன்னால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா? சகல பாவங்கள். ஒரு பாவம் 2 பாவம் இல்லை, எத்தனை பாவமாக இருந்தாலும் இயேசு விட்ட வந்தாக்க அத்தனை பாவங்களையும் அவருடைய ரத்தத்தின் மூலமாக சுத்திகரிக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் கிறிஸ்தவ பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா? அப்ப நம்மை புதுப்பிக்குமா? பழைய மனிதன் அல்ல, புதிய மனிதனாக, புதிய எண்ணங்களாக, புதிய மனசை ஆண்டவர் கொடுக்கிறார் நமக்கு. ஹல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த சிந்தையை நமக்குள் வைக்கிறாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏதோ நம்ம ஏற்றுக்கொண்டோம், வாழ்ந்துட்டோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், இது நடக்குது, அது நடக்குது, அற்புதம் நடக்குது, அது நடக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தாரே, அதற்கு நாம் நன்றியாக இருக்க வேண்டாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்வது, நன்றி உள்ள இருதயம் உடையவளாக இருங்கள். இயேசுவுக்கு நன்றி அறிவது உள்ளவா இருங்க, அது போதும். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே இருக்கிறார்? அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா. பிரைஸ் தி லார்ட். தொடக்கத்திலே சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய சகோதரனுடைய, அவனை கொலை செய்தானி, ஆனாலும் அதை நீ மறைக்கிறாய், ஆனாலும் அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பிரைஸ் தி லார்ட்.
அதில் தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரை போல மாற 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 அவங்க சுபாவமும் மாறுகிறது. அது உலகத்தில் சரியாக நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் தான் சாவறான். பிரைஸ் தி லார்ட். அறியாமல் பிசாசானுடைய கிரியைகளுக்கு அவர்கள் தன்னை உட்படுத்தி கொண்டபடியினாலே அது உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக நடக்குது. அதுக்கு கவலையே படுறதில்லை யாரும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கப்பான்றாரு. அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ரத்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ரத்தத்தில் தான் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த ரத்தத்தில் தான் உயிரே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். தம்முடைய சரீரம் முழுவதும், தன்னுடைய ரத்தம் முழுவதும் மனித குலத்திற்கு ஒப்பு கொடுத்தார், நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதை மறந்து போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அந்த ரத்தத்தில் என்ன இருக்கு? உயிர் இருக்கிறது. அதனால தான் சொல்லுவாங்க, ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. கடையில் போனால் அந்த ரத்தத்தை பொரிச்சு கொடுப்பான்னு சில பேர் நல்லா பொரிச்சே இருக்கும். சில பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட்றதில்லை. சாப்பிட்றவங்கள பற்றி கவலை இல்லை, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அது நம்ம பைபிளில் படிக்கும்போது நம்முடைய மனசாட்சி சில நேரத்தில் இடம் கொடுக்கறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ரத்தத்தில் உயிர் இருக்கியா? ரத்தம் யாராவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் கொடூரமான காரியம் நடக்கும்போது அந்த ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதியா? அப்ப ஆண்டவர் சரியான காரியங்களை சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறார். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால தான் அவனுக்கு கடைசி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேற. இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்புக்கு, நீதிக்கு, பரிசுத்தத்திற்கு, ஞானத்திற்கு தன் ரத்தத்தை சிந்தினார். அவர் நமக்கு ரத்தத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் உயிர் இருக்கிறது, ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சமுதாயத்தில் அதான் ஏதாவது ஆக்சிடென்ட்னா கூட என்ன பண்ணுறாங்க? ரத்தம் தேவைப்படுதுன்றாங்க. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் கிருபையாய் நடத்தி வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே அநேகத்தில் நான் நடத்துவேன், அநேகத்தில் நடத்துவேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பது மாத்திரமல்ல, நீங்கள் பூமிக்கு ஒளியா இருக்கிறீங்க. நீங்க பூமிக்கு ஒளியா இருப்பது மாத்திரமல்ல, மலையின் மேல் உள்ள பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அதுபோல உங்களை யாரும் மறைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். என்னதான் சொன்னாலும் உங்களை மறைத்து வைக்கவும் முடியாது. ஏன்னா நீங்களுடைய ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தடைபடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாய் ஆயிற்று. அல்லேலூயா.
இந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிருந்தது. அப்ப அவருடைய ரத்தம் என்னது? பரலோகத்தையும் நமக்கும் ஒரு ஒப்புரவாக்குதல், ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குதான். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது 2 பேதுரு வேதம் என்ன சொல்வது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24-25 வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். அதை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடந்தேறுகிறது. பிரைஸ் தி லார்ட். உலகத்தான் விசுவாசிக்காதால தொடர்ந்து அவன் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறான், பிசாசானுடைய கரங்களில் கட்டப்பட்டிருக்கிறான். ஆனால் நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், நாம நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. அல்லேலூயா. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் செத்து போகி நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, நீதிமானாக வாழும்படி, நீதியை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்படி தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிதறுண்ட ஆடுகளைப் போல இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சமுதாயத்தில். என்ன செய்யறதுன்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கை என்பது சொல்லுவாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ்ன்னுவாங்க. வாழ்க்கை என்பது ஸ்லோவாக இருக்கணும், ஸ்டெடி பண்ணணும், வின் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். அப்படிதான் அலைந்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் இந்த சமுதாயத்தில். இப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப சபையில் திருப்பப்படும் பொழுது காரணம் என்ன? நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லப்படுகிற வார்த்தை ஆண்டவரால் பிரசங்கிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்வது 19 வசனம், 1 பேதுரு 19 வசனம் என்ன சொல்வது? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். இப்ப நம்மளை மீட்டெடுத்தது யாரு? சமுதாயமா மீட்டெடுத்தது? அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, குற்ற மனசாட்சியிலிருந்து, ஏழ்மையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தது யார்? இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறோமே, காரணம் என்ன? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு சமுதாயம் என்னென்னவோ செய்யலான்னு பார்க்குறாங்க. இல்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் அடிமைத்தனத்திலிருந்து வந்திருக்கிறோம். பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், அவரை போல மாற்றிக்கொண்டே வருகிறார். எல்லாமே ஒரு நாளில் நடக்கிறது இல்லை, காலங்கள் கடந்து போக போக கர்த்தர் மாற்றிக்கொண்டே வருவார். அல்லேலூயா. ஆகையால் திருவிருந்தின் மூலமாக, சிலுவையின் மூலமாக, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாக, அந்த மாசற்ற இரத்தத்தின் மூலமாக, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே
மீட்கப்பட்டீர்கள் என அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு பாவியின் மூலமாக நாம் மீட்கப்படவில்லை. இந்த உலகத்தின் மூலமாக நாம் மீட்கப்படவில்லை. உலகம் யாரையும் மீட்க முடியாது. ஆனால் மாசற்ற குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. கர்த்தர் நல்லவர், எப்பொழுதும் அவர் நல்லவராக இருக்கிறார். நம்மை மீட்டெடுத்தார் அவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார், பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். இயேசு கிறிஸ்துவுடைய மாசற்ற குற்றமற்ற மாசற்ற அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் மீட்டப்பட்டிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகவே போகாதீங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, உங்களிடத்தில் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றாராம் அவருடைய இரத்தத்தின் மூலமாக. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்யும். எப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்க சொல்லி பாருங்க, அங்கே தம்முடைய வல்லமை வெளிப்படும். எந்த பிசாசானாலும், எந்த பில்லிச்சூனிய கட்டுகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அதை சபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அற்புதம் நடக்கும். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய மகத்தான கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கிருபை பெருக பெருகும். உங்களுடைய வாழ்க்கையில் கிருபை என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் கூட இருக்கிறார். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கரம் பிடித்து நடத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. உங்களுடைய இரத்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யட்டும், அதிசயங்களை கொண்டு வரட்டும் ஐயா. அதிசயங்களை கொண்டு வரட்டும். உமக்கு அந்த ரட்சிப்பின் மூலமாக, சிலுவையினுடைய உபதேசத்தின் மூலமாக, உம்முடைய ரத்தம் சிந்துதல் மூலமாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்கப்படக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. ஆசீர்வதிங்க. இன்மை மறுமைக்குரிய காரியத்திலே, பொருளாதாரத்திலே, சுகத்திலே, பலத்திலே, ஆண்டவரே ஆவிக்குரிய காரியத்திலே மேன்மேலும் பலப்பட உதவி செய்யுங்க. பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.